வேலைக்கார அம்மாவுக்கு பால் மேல விருப்பம் கிடையாது, பால் பாக்கெட் மேல விருப்பம். பால் பாக்கெட்டை சொருகி வச்சிரும் சார். அதுக்கு ஒரு 6 ரூபா கிடைக்கும் சார். அதுக்கு ஒரு மாசத்துக்கு போய் போட்டா அந்த 6 ரூபா மேல அவ காட்டுற அந்த ஆர்வத்தை பார்த்து நான் வியந்து போயிருக்கிறேன். பல நேரங்கள் அவகிட்ட சொல்வேன், பா அப்படி சொருகாதுப்பா, கரப்பாம்பூச்சி வருதுப்பா, கரப்பாம்பூச்சி எனக்கு ஆகாதுப்பான்னு எவ்வளோ சொன்னாலும் அதை சுருட்டி 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 சொருகி வச்சுட்டே இருந்தா. ஒரு நாள் கரெக்டாக 7:45 நான் காலேஜுக்கு கிளம்பணும். கரெக்டாக 7 மணிக்கு வந்து பாக்கெட்டை சொருகி வச்சா பாருங்க, ஒரு சத்தம் போட்டேன். எவ்வளோ தரம் உனக்கு சொல்றது? ஒரு விஷயத்த சொன்னா உனக்கு புரியாதா? அறிவில்லை உனக்கு? இப்பெல்லாம் சொல்லிட்டேனா? அது ஒன்றும் செய்யலைங்க. அந்த அம்மா இந்த புடவை எடுத்து ஒதிரி சொருகி வச்சுட்டு தான் நின்றுச்சு வந்து சமைக்கிறதுக்கு. ஒதிரிட்டு இனிமேல் நான் வரல அப்படி போயிடுச்சு. எங்கள் வீட்டில் என்ன கூப்பிட்டாருங்க, வா. என்ன டைம்? 7:10. அது ஒரு 7:45 போடுறது இந்த சண்டையை. இப்போ யார் சமைப்பா? போய் நின்று சமைச்சிட்டு காலேஜுக்கு போ அப்படின்னாரா. என் முகம் ரொம்ப வாடி இருந்தது. சொல்லி கேட்டாருங்க, ஏன் திட்டினேன்? ஏங்க ஒரு வாட்டி சொன்னால் புரியாதாங்க? ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா? 6 மாசமா சொல்றேன் செய்யாத செய்யாத செய்யாதன்னு. அதே செய்யறானா என்ன அர்த்தம்? பழிச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, ஆசிட் போட்டு கழுவுன மாதிரி ஆயிடுச்சுங்க மனசு. ஒரு வாட்டி சொன்னா உடனே புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறதா இருந்தா அவ எஸ்ஐடி காலேஜ்ல எல்லாம் ப்ரொஃபஸரா இருப்பா. அவ எதுக்கு இங்க வந்து கஷ்டப்படணும்? அவளுடைய புரிதல் அவ்வளவுதான்ப்பா. நீ உடனே முதலமைச்சரா உட்கார வச்சிடணும், அவளை பெரிய நிதி மந்திரியா உட்கார வச்சிடணும், ஒரு ஹோம் மினிஸ்டரா அவளை பார்க்கணும்னா எப்படி? அந்தந்த இயல்போடு தான் அவர்களை சந்திக்கணும். சில பேர் வந்து பார்த்துருக்கிறீங்களா, ஓன்னு அழுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பேச தெரியல, அதான் அழுவுது. சிலது அடிக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த சனியனுக்கும் பேச தெரியல, அதனால தான் அடிக்குது. ரெண்டுமே ஒரே கேட்டகரி தான், அழறதும் அடிக்கிறதும். மொழி வரல. மொழி வந்துச்சுன்னா இப்போ என்கிட்ட சொல்லுங்களேன், நான் ஒரு 2 வார்த்தை சொல்வீங்க, நைட்டே சூசைட் பண்ணிடுவீங்க நீங்க. தெரியும் நமக்கு, பேச தெரியும். பேச தெரியாதவர்கள் என்ன செய்வார்கள்? மொழியை முன்னால் இருக்கின்ற மனிதர்களுடைய மதிப்பை புரிந்து கொண்டுதான் அவர்களிடத்தில் நாம் பழக வேண்டும் என்பது எனக்கு சிந்தனை தான் சொல்லித் தருகிறது. நான் இந்த உலகத்தை எதிர்கொள்கிறேன். எப்படி எதிர்கொள்கிறேன்? மிகவும் முனைப்போடு நான் எதிர்கொள்கிறேன். பாருங்க, நம்ம எல்லாருமே தர்ம சிந்தனைன்னு ஒன்று இருக்குங்க. நம்ம எல்லாருக்குமே தர்மம் பண்ணணும், தர்மம் பண்ணணும். சார் கூட இங்க பேசும்போது தர்ம சிந்தனை உடனே எல்லாரும் கை தட்டணும். காசு கொடுக்குறாங்க அப்படின்னு உடனே கை தட்டணும். எல்லாருக்குமே அந்த தர்ம சிந்தனை அப்படிங்கிறது இந்த நாட்டிற்கான மரபு. சரியா? நான் ஒரு பாட்டு சொல்றேன். இந்த தர்ம சிந்தனையில் நாம் எப்படி அந்த தர்மத்தை செய்கிறோம் என்பதனை இந்த ஒரு பாட்டில் நான் என்ன மாத்திக்கிட்டேன். உங்களால் மாற்றிக்கொள்ள முடியுதான்னு பாருங்க. படமாடும் கோவில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாடும் கோவில் நம்பர்க்கு அது ஆகா. நடமாடும் கோவில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாடும் கோவில் பகவர்க்கு அது ஆமே. புரிஞ்சுதா? இன்னொரு அடி சொல்லட்டுமா? இன்னொரு அடி சொன்னா புரியுதுன்னா முதல் தடவையே புரிஞ்சிருக்குமே. விளக்கத்தை சொல்லு. சாமி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாமி இருக்கு. சாமிக்கு செஞ்சா மனுஷனுக்கு வராது, மனுஷனுக்கு செஞ்சா சாமிக்கு போயிடும். இது திருமூலர் சொல்றார். இது கிருபானந்த வாரியார் சொன்னதுதான் சூப்பர். லெட்டர் எழுதுறீங்க, இப்பெல்லாம் எழுதுறது இல்லை, அநியாயம். ஃபார்வேர்டு லவ் லெட்டரை கூட ஃபார்வேர்ட் மெசேஜுங்க. என்ன பிரச்சனைனா பேரை கூட திருத்துறது இல்லை, அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணிரு. இந்த ஒருத்தர் செத்துட்டாருங்க, ஒருத்தர் இவர் இறந்துட்டாருன்ற ஒரு தகவல் சொன்னா RIPங்கிறாங்க. அப்படின்னா அதை எழுத என் விரல் உடஞ்சிருமா? RIP GN8 GM என்னது இது? எச்ச துப்பிட்டு போற மாதிரி. இந்த இதுல வர முத்து படத்துல அந்த ராணிக்கு டேபிள்ல உட்கார வச்சு சோறு போடுவார் அந்த நாயர்.
நம்ம ரஜினி சார் கீழே உட்காந்துருப்பார், புட்டை தூக்கி அப்படி டப்புன்னு போட்டு தெரியும், அந்த மாதிரி போடுறதுங்க சொற்களை. அவ்வளவா அவன் கேவலப்பட்டு போயிட்டான். ஆர்ஐபின்னு எழுதுறீங்க. வல்ல இறைவனின் நம்பிக்கை, இயற்கையின் நம்பிக்கை, இறைவன் நம்பிக்கை இருந்தால் வல்ல இறைவனின் பேரொருளால் அவருடைய ஆன்மா இறைவனுடைய மடியில் இளைப்பாரட்டும்னு எழுதுங்களேன். எழுத்தே போயிடுச்சுங்க, இன்னைக்கு வரைகிறதே போயிடுச்சு, எல்லாம் தட்டுறோம். ஒரு மொழி ஆசிரியராக நான் கவலைப்படுகிறேன் இதன் மீது. எப்படி வடிவமைக்க போகிறோம் என்பது தெரியாது. பாருங்க, கிருபானந்த வாரியார் சொல்றார், லெட்டர் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், லெட்டர் எழுதி நேரா போய் போஸ்ட் ஆபீஸ்ல கொடுத்தா அது போஸ்ட் பாக்ஸ்க்கு வராது. சரியா? போஸ்ட் பாக்ஸ்ல போட்டா போஸ்ட் ஆபீஸ்க்கு போயிடும். இப்படி சொல்வாருங்க அவர். இதை விட மேலானது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்கு தெரியுமா? அவரு ஒரு புக்ல எழுதியிருந்தார். அவரும் அவருடைய ஃப்ரெண்டும் திருப்பதிக்கு போயிருக்காங்க. எனக்கு இதை விட நல்ல உதாரணம் தெரியல. திருப்பதிக்கு போயிருக்காங்க. போகும்போது அவர் கூட வந்தவர் சொன்னாராம், நான் திருப்பதி சாமிக்கு தேவஸ்தானத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்ட்டு பிரார்த்தனை. என்ன பண்ண போறீங்க? உண்டியல்ல போட போறேன்னாராம். சாமிக்கு தானே போட போறீங்க, என் கூட வாங்கண்ணா. நேரா போய் அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்துல 1000 ரூபாய் டிக்கெட்டா எடுத்திருக்காரு. 500 ரூபாய் டிக்கெட், 1000 ரூபாய் டிக்கெட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து இந்த தர்ம தரிசனத்துக்காக நின்றுட்டு இருப்பாங்கல்ல 36 மணி நேரம். நான் இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. முதல்லலாம் 3 நாள்லாம் நிக்க வேண்டி வருமா. அதுவும் ஒரு வினாடியில ஜரிகண்டின்னு தள்ளி விட்டுருவாங்களாம். அந்த ஒரு வினாடி ஜரிகண்டிக்காக 36 மணி நேரம் 40 மணி நேரம் காத்திருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் கிட்ட போய் அந்த 1000 ரூபாய் டிக்கெட்டை கொடுத்து சீக்கிரம் போய் சாமியை பாருன்னா, திருப்பதி சாமியே வந்து தரிசனத்துக்கு வான்னு சொன்ன மாதிரி இருந்தது என்று சொன்ன அவர் சொன்னார், படமாடும் கோவில் பகவர் கோன்றியில் நடமாடும் கோயில் நம்பருக்கதாக, நடமாடும் கோயில் நம்பர் கோன்றியில் படமாடும் கோயில் பகவருக்கதாமே. ஒன்றை எப்படி செய்வது? இருப்பதை வித்தியாசமாக செய்கின்ற பொழுது சவால்கள்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க, ஒரு மேட்டரே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சைக்காலஜில ஒரு வார்த்தை இருக்கு. சில பேர் இருக்காங்க, சில பேரை ஏமாத்துவாங்க, பார்த்திருக்கீங்களா? பயங்கர துரோகங்க. அது அக வாழ்க்கையாகட்டும் புற வாழ்க்கையாகட்டும் துரோகம் பண்ணுவாங்க. துரோகம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க? சூப்பர் மெசேஜுங்க இது, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், மனசுல வாங்கி வச்சுக்கோங்க, பயன்படுங்க. உண்மையா சொல்றேன், பயன்படும். பாருங்க, ஒருத்தனோ ஒருத்தியோ ஆம்பளை பொம்பளைன்ற வித்தியாசம் இல்லை, ஒருத்தங்களை ஏமாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேவலமா ஏமாத்தி விட்டுறாங்க. அக வாழ்க்கையிலயோ புற வாழ்க்கையோ ஏமாத்துறது, பணத்தால உடம்பால சொரண்டி ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அப்புறம் திரும்ப வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? இவங்க ஏமாறுவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. அழுவாங்க, பழைய விஷயங்களை சொல்லுவாங்க, பேட்சப் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணி மறுபடியும் ஏமாத்துவாங்க. அவன் எழுதுறாங்க, ஒரு பையன், ஒரு துரோகம் நடக்கிறது, 2 பேர் இருக்கிறார்கள் என்றால் முதல் துரோகம் நடக்கும் பொழுது வெட்கப்பட வேண்டியது முன்னால் இருக்க வேண்டியவன். நம்பினேன், துரோகம் செஞ்சான், வெட்கப்பட வேண்டியது அவன். திரும்பவும் அவனே வந்து அதே துரோகத்தை செய்தால் வெட்கப்பட வேண்டியது அவன் இல்லை, நான் என்று சொல்லி எழுதினான். நாம வெட்கப்படணுங்க. ஒரே இடத்துல ஏமாந்துட்டு இருப்பீங்க. யார் சாதனையாளர்கள் தெரியுமா? தவறே செய்யாதவர்கள் இல்லை சாதனையாளர்கள், ஒரே தவறை திரும்ப செய்யாதவர்கள் தான் சாதனையாளர். எங்க தோக்குறோமோ அங்கேயே தோத்துட்டு இருக்க கூடாது. எங்க தோக்குறோமோ ஜெயிச்சுட்டு தோத்த இடத்துக்கு வந்து சொல்லணும், இங்க பாரு ஜெயிச்சு நிக்கிறேன். அங்க தோக்க கூடாது. தோற்காத அந்த நிலை இருக்கு இல்லையா? வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன், எத்தனையோ பேர் முயற்சி இல்லாமல் கீழே மடிந்து விழுந்து சாகின்ற பொழுது சில பேர் மட்டும்தான் எழுந்து நிற்கிறாங்க. என்னை தேடிக்கிட்டு ஒரு அம்மா என் காலேஜுக்கு வந்தது. சூப்பர் அனுபவங்க அது. அவங்க பேர் அண்ணா, அண்ணா நகரில் இருக்கிறாங்க. அது 3 சுழினா, இவங்க பேர் 2 சுழினா. இவங்க அண்ணா, அவங்க அண்ணா நகரில் இருக்க. நேராக வந்தாங்க, 2 மணி நேரம் காத்திருந்தாங்க. நான் கிளாஸ் முடிச்சுட்டு வரேன், வந்தாங்க, இப்படி என்னை பார்த்தாங்க, சரி போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. நான் திரும்பி ஓடனேங்க அவங்க பின்னால். என்ன வந்தீங்க பார்த்தீங்க? இல்லை நான் டெய்லரு, டிவியில் பார்த்தா கணிக்க முடியல, நேரில் பார்த்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு சுடிதார் உங்களுக்காக தைச்சிட்டு கொண்டு வரேன் அப்படின்னு போயிட்டாங்க.
நான் போனேன், என்ன வாங்க உட்காருங்க ஒரு டீ குடிங்க, என்ன 65 வயசு இருக்கும், என்னன்னு கேட்டேன். ஏன் வாசிக்கணும் தெரியுமா? இந்த புத்தக கண்காட்சி ஒரு பண்பாட்டு நிகழ்வாக ஏன் அரசாங்கம் முன்னெடுத்து நடத்துகிறது தெரியுமா? வெறும் புத்தகங்கள் மட்டும் அல்ல, எழுத்தாளர்களை பேச வைக்கிறார்கள். அவர்கள் புத்தகம் உள்ளே இருக்கு, பேச வைக்கிறார்கள். பேச்சாளர்களை, சிந்தனையாளர்களை அழைத்து பேச வைக்கிறார்கள். வாசிப்பதும் கேட்பதும் ஆடுவதும் பார்ப்பதுமான 5 புலன்களையும் உங்களை ஆன்ல வச்சிருக்கக்கூடிய இந்த முயற்சி இருக்கு இல்லையா? இந்த முயற்சி நான் பவா சார் கிட்ட சொல்லிட்டு இருந்த வரும்போது, சார் நம்ம கிட்ட இந்த பழக்கம் இருந்தது சார், விடிய விடிய நாடகம் பார்ப்போம், கோயில் திருவிழாவுக்கு போவோம், 2 நாள் 3 நாள்னு கல்யாணத்தில் உட்காந்து கூட்டமாக கூடி பண்பாட்டு நிகழ்வுகளை எல்லாம் செய்வோம். எல்லாவற்றையும் அந்த சினிமா சூறை கொண்டு விட்டது. எல்லாம் சினிமாவுக்கு போக ஆரம்பிச்சாங்க. இப்பொழுது மீண்டும் அதே பண்பாட்டு நிலையிலான கூட்டத்தை கல்வி புலத்திலும் அறிவு புலத்திலும் கூடக்கூடிய வாய்ப்பு இந்த 21ஆம் நூற்றாண்டில் நமக்கு கிடைத்திருக்கிறது. நான் சொல்றேன் ஒரு விஷயம், அந்த அம்மா வந்துட்டு போனாங்களா, நான் கேட்குறேன் அவங்ககிட்ட என்ன நடந்துச்சுன்னு, என்ன 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 விஷயம். இல்லடா நீ பேசுனியா, நான் கேட்டேனா, நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், நீ அதை பேசி 3 வருஷம் ஆச்சு, நான் 3 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் உன்னை பார்க்க வரேன், என்ன பேசுன சொன்ன அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம்ல. சொன்ன உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க அவருங்க, எனக்கு 3 குழந்தைகள்ங்க, 3 குழந்தைகளும் பெண் குழந்தைகள், 3 குழந்தைகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு ராணுவ வீரனுடைய மனைவி. அந்த 3 பேருக்கும் 3 மாடி கட்டடத்தை அவங்களுடைய கணவருடைய உதவியால் அந்த பணத்தால் கட்டிட்டாங்க. கணவர் உயிரோட இல்லை. 3 பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்து 3 பேரும் அங்கே கொடுத்தன இருக்காங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் அவங்க இருக்கிறாங்க. அப்போது அந்த 3 குழந்தைகளில் ஒரு குழந்தை சொல்லிச்சான், நீ வேற எங்கேயாவது வீட்டுக்கு போய் இருமா, என்னோட இருக்கிறது மேலே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது கஷ்டமாக இருக்குது, இந்த வீடை நாங்கள் விற்க போகிறோன்னு அவங்க பேரில் எழுதி கொடுத்துட்டாங்க. அப்புறமா தான் கேள்விப்படுறாங்க தான் எப்போ சாவோன்னு எதிர்பார்த்துட்டு இருக்குதுங்க இந்த 3 பொண்ணுங்கள்னு. இங்கே வீடுங்க. பெண்களுக்குன்னு வரக்கூடிய கொடுமை என்ன தெரியுமா சார்? ஆண்களுக்கும் வருது, ஆனால் பெண்களுடைய மிகப்பெரிய துக்கம் என்ன தெரியுமா? முதுமை நேரத்தில் அவர்களை பார்த்து கொள்வதற்கான ஆட்கள், மகள்கள், மகன்கள் இல்லாமல் போவது ஒரு பெரிய துக்கங்க. அது அந்த துக்கத்தின் வாசலில் அவள் நின்று சொன்னாள், நான் முடிவு பண்ணேன், எப்படி நான் செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன், எதுக்கு இருக்கணும், அப்பதான் உன்னுடைய பேச்சை கேட்டேன், நீ அந்த பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்த, அதை யாரோ எடுத்து அந்த ஷார்ட் வீடியோவா போட்டிருந்தாங்க, என்ன எல்லாருக்கும் சாவு வரும், எல்லாரும் சாவலாம், ஆனால் நம்ம செத்து போகணும்னு நினச்சி சுற்றிட்டு இருக்கான் பார், அவனுக்கு முன்னால் மட்டும் செத்துடக்கூடாது. இதை நான் சொல்லியிருக்கேங்க. அந்த அம்மாவுக்கு ஏதோ மனசில் பட்டுருச்சிங்க. அது நேராக 65 வயசு, அதுக்கு நேராக கோர்ட்டுக்கு போய் சீனியர் சிட்டிசன் நான் தெரியாமல் என் சொத்தை இவங்க பேரில் எழுதி வச்சுட்டேன், எனக்கு திருப்பி கொடுங்க உடனே அரசாங்கம் அந்த நீதிமன்றம் அதற்கு அவங்களுக்கு சார்பாக 3 பேரையும் காலி பண்ண வச்சு அந்த வீட்டை கொடுத்துருச்சிங்க. அது கிரவுண்ட் ஃப்ளோரில் அது இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து வாடகைக்கு விட்டுருக்கு, செகண்ட் ஃப்ளோரில் டெய்லரிங் கடை நடத்தி அதில் வரக்கூடிய வருமானத்தை சாப்பிடுது. அதில் வரக்கூடிய வருமானத்தில் ஒரு சுடிதார் எனக்கு வந்து சேர்ந்தது. வாழ்க்கையை மாற்றும். நம்மை நம்பி இந்த வாழையில தூக்கி அப்படி போட்டால அந்த அந்த பொம்மநாட்டிக்கு நான் வந்து துரோகம் பண்ண மாட்டேன், மனசை உடைக்க மாட்டேன்னு ஒரு குழந்தை உட்காருது இல்லை. இந்த மனமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி தான் இதெல்லாம். இந்த முயற்சியிலே ஜெயிக்கின்ற பொழுது மக்களுடைய மனம் மேலும் கீழுமாக புரட்டி போடப்பட்டு ஒரு நிலைக்கு வருகின்ற பொழுது, ஆனால் நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம எவ்வளவுதான் மனசை கழுவுனாலும், பாரதி சொல்ற மாதிரி சார், துணி அழுக்க போக்கிடுறோம், மன அழுக்க எப்படி போக்குறது? எதால கழுவுறது இந்த மனசை? மனசு கழுவுறதுக்கு இடம் இல்லையே. நீங்க எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், அன்புக்கு எதிர்ப்பதம் எது? அன்புக்கு எதிர்ப்பதம் எதுங்க? ஆப்போசிட், எதிர்ச்சொல். பகை இல்லைங்க. வெறுப்பு, பகை எல்லாம் அன்புக்கு கிட்ட கூட வர முடியாதுங்க. எதிர்ப்பதத்தில் கிடையாதுங்க. அன்புக்கு எதிர்ப்பதம் என்ன தெரியுமா? அன்பு இல்லாமை தான். அவ்வளவுதான், அதான் எதிர்ப்பதம். அன்பு இல்லாம இருக்கிறதுங்க. அன்பா இருக்கிறவங்க அன்பு இல்லாம போயிட்டாங்கன்னா எப்படி ஆவாங்க தெரியுமா?
நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்ற முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் எதற்கு பகை என்ற புதிய உறவு? சைலண்ட்ல போயிடுவாங்க, இக்னோர் தான். அதை விட பெரிய தண்டனை கிடையாது. கைகேயிக்கு முன்னால செத்து கிடக்குறாங்க தசரதன். கம்பராமாயணம் இப்படி சொல்லுது, செத்து கிடக்கிற தசரதன் மேல அப்படி பாசம் வச்சவங்க அவ. தனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிச்சு தெரியுமா? அந்த அம்மா போய் தூங்கிருச்சுங்க. தூக்கம் வருமா? வரும். அன்பு இருக்கின்ற இடத்தில் அன்பு அகன்று விட்டால் அன்பிலாமை வந்து குடிகொள்ளும். அந்த நிலைக்கு நாம ஒருத்தங்களை, அதான் சொல்லல, என் ஆயுதங்களை நீயே முடிவு செய்கிறாய், அப்படிதானே? நான் ஒன்றும் என் ஆயுதங்க. ஒருத்தன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா, ஏய் ராத்திரி 11 மணிக்கு வருவாங்க தெரியுமா? லேட்டா நான் சீக்கிரமா சொல்லிட்டேனா? சிலது வரும் 1 மணி, 1:30 மணி, 2 மணி. அது வரும்போதே பிள்ளை கேட்கும் 10 மணி, அம்மா கதை சொல்லுமா? ஐயா சொன்னார் கதை சொல்லுங்க. எங்கிருந்து சொல்றது கதைய? இருறா, உங்க அப்பா லேட்டா வருவார்ரா. ஏன் லேட்டு அப்படின்னு கேட்டா கதையா சொல்வார். கேட்டு எல்லாரும் தூங்கிடலாங்க. அந்த கதை தானே ஓடுது. எங்க பெரியார்தாசன் ஐயா சொல்வார், லேட்டா உள்ள நுழையிற புருஷன் 4 கேள்விதான் கேட்பாரான். இந்த 4 கேள்வி ஆம்பளைங்களுக்கு தெரிஞ்சா குடும்பம் ஓடிடுதுங்க. நாங்க அன்பற்ற ஒரு வாழ்க்கை, மாற்றிக்கொள்வோமா? சாப்பிட்டாச்சா? ஆம்பளை கேட்குற வார்த்தை சாப்பிட்டாச்சா? பிள்ளைங்களாம் சாப்பிட்டாச்சா? காசு ஏதாவது நாளைக்கு செலவுக்கு வேணுமா? படுத்து தூங்கு. இது சொல்றதுக்காயா வந்த? 1 மணிக்கு ஒருத்தன் அப்படிதான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சானா. ஏய் கதவை தரடி நானா. அந்த அம்மா கதவை திறந்துச்சு. அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஃபேனை போடு. அந்த அம்மா ஃபேனை போட்டுச்சு. ஏய் அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள காஃபி எடுத்துட்டு வாங்க. அந்த அம்மா காஃபி எடுத்துட்டு வந்துச்சு. அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள டிவியை போடுறீங்க. டிவி, அதாவது சண்டை போடக்கூடாதுன்னு சொன்ன சில ஆம்பளைங்களுக்கு என்ன சொல்றதுன்னு, சண்டை அப்போதான் சார் ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப கடைசியா நீ என்ன சொல்ற பார்த்துருக்கீங்களா? அப்பதானே ஆரம்பிச்சது. இரு பேசி தீப்போம். இப்ப கடைசியா நீ என்ன சொல்றன்னா, ஏய் அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள டிவியை போட்டுச்சு அந்த அம்மா. அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஷூவை கழட்டிடின உடனே அந்த அம்மா இல்ல, என்னையா என்ன, அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள கதவை தர, அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள பானை போடு, அது ஆரம்பிக்கிறதுக்கு காஃபியை கொடு, டிவி ஷூவை கழட்டுறதா? தொலைச்சிருச்சு பாருங்க. சைலண்டா அவர் சொன்னாராம் அது ஆரம்பிச்சிருச்சின்னு. பல நேரத்தில் தன்னுடைய ஆயுதத்தை நாங்க எடுக்கிறதே இல்லை, முன்னால் இருக்கின்றவர்கள் தீர்மானிக்கிறார்கள்.